ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஆடிப்பூரம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ சிவனை வழிபடுறவங்க நாளைக்கு பார்வதி அம்மன் உதித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைணவத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பூமாதேவியோட மறு அவதாரமான நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரண்டு பேருக்காமே நம்ம ரெண்டு பேரையுமே ஒரு படமாக இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இவங்க ரெண்டு பேரில் யார் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பைல் நம்பர் 1 பார்வதி அம்மன், பைல் நம்பர் 2 பூமாதேவி ஆண்டாள் நாச்சியாரை கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 பார்வதி, பைல் நம்பர் 2 பூமாதேவி. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ நம்ம பூமாதேவி ஃபைலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்வதி அம்மனை யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான பதிவு அம்மா என்ன சொல்ல வராங்கன்ட்டு பார்க்கலாம். வாங்க. நாளைக்கு ஆடிப்பூரம். ஓகே, எல்லா அம்மன் கோவில்லையும் ஆடிப்பூரம்கான விமர்சையாக விழா எடுப்பாங்க. அம்மனுக்கு நிறைய பேர் வளையல் வாங்கி தருவாங்க. ஓகே, ஒரு ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த அம்மனுக்கு போட்ட வளையலை வாங்கி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். நல்ல விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்குன்னா அந்த தடைகள்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு கண்ணாடி வளையல் இருக்குல்ல, ஒரு டஜன் சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கி நீங்கள் அம்பாளுக்கு சிவப்பு, மஞ்சள், பச்சை எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஏழை பெண்ணுக்கு, இப்போ உங்கள் வீட்டில் உள்ள ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு கூட நீங்கள் ஒரு கண்ணாடி வளையல் ஒரு டஜனோ 2 டஜனோ வாங்கி கொடுங்க. அது அம்பாளுக்கே கொடுத்த மாதிரி. ஓகேவா? உங்களால் கோயில் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க ஏழை வாளுகளுக்கு கொடுங்க. அதோட புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஒரு 4-5 கார்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு ஓப்பனாக பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கட்டி போட்ட ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கைதியாக இருக்கிறீங்க, தன்னிச்சையாக செயல்பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இது ஈஸியாக உங்களால் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஒரு மிகப்பெரிய நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அதற்கான தீர்வுமே உங்கள் பக்கத்துலேயே இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களால் அந்த தீர்வை கண்டுபிடிக்க முடியும். கண்களை கட்டி இருந்தால் கூட உங்களுக்கு கைகள் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு கட்டுப்பட்டது போல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதனால தான் அதுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்குரிய தீர்வும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த பாதை, அந்த தீர்வு ஈஸியாக தான் இருக்குது, நெருங்கிடுவீங்க. ஆனால் அதை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தானாக இல்லை நான் அதுக்கு இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை குறுக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு செகண்டில் வெளியில் வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மூன்றாவதாக ஒரு ஆள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இப்போ அம்பாலா கூட இருக்கலாம், இல்லை என்ன போல ஒரு 3rd பர்சனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வேறு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த பிரச்சனையிலேருந்து
நான் வெளியில் வரேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. தேவையே இல்லை தேர்ட் பர்சன். சாமியும் வந்து உங்களுக்கு அவங்களோட கருணை இருந்தால் போதும். ஆனால் வந்து செயல்படுத்துறது நீங்கள் தான். ஓகே, தேர்ட் பர்சனை நீங்கள் வந்து ஐயோ அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, இவங்க வந்து ஹெல்ப் பண்ணலையே, நான் இவங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேனே, ஆனால் எனக்கு வேண்டிய டைமில் வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. வேண்டவே வேண்டாம். அடுத்தவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேவையே இல்லை. ஒரே ஒரு செகண்ட் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட முடியும். ஓகேவா? ஸோ அதோட பவரும் இருக்குது, அதோட திறமையும் உங்ககிட்ட இருக்குது. அதை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்குள்ளேயே வந்திருக்கும், ஒரு இன்ட்யூஷன் வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் செயல்படுத்தினாலே போதும். ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு தேவையே இல்லை. அடுத்து உங்களோட ப்ரைவேசியில் வந்து மூன்றாவது நபர் தலையீடு வேண்டவே வேண்டாம். ஓகேவா? நீங்கள் இப்போ உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உள்ள பிரச்சனைனா நீங்களே பேசி தீர்த்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு தேர்ட் பர்சனை உள்ளே என்ட்ரு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு பாருங்க, ரொம்ப வேலையில தான் கவனம் செலுத்துறாங்க, வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கவனம் செலுத்துறது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கிட்ட வந்து நேரடியாக நீங்க சொல்லுங்க. மூன்றாவது ஆள் மூலமா நீங்க சொல்லாதீங்க. மூன்றாவது ஆள் வந்து உங்ககிட்டையும் கொஞ்சம் சொல்லுவாங்க, அங்கேயும் வேற மாதிரி சொல்லி உங்களுக்குள்ள இன்னும் பிரச்சனையை அதிகரிச்சு உங்களுக்குள்ள இடைவெளியும் அதிகரிச்சிருவாங்க. அதனால வந்து நீங்க உங்களுக்கு என்ன, அவர் வந்து குடும்பத்திற்காக தான் உழைக்கிறாங்க. ஓகே, இல்லைன்னு சொல்லலை நம்ம. ஆனால் அதே நேரம் இந்த வேலைக்கு கொடுக்குற அந்த டைமை உங்களுக்கும் வீட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதான் அவங்களோட தாட்டாக இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து அம்பாள் வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைப்பாங்க. ஆனால் உங்களிடமிருந்து முயற்சி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்களும் அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்குரிய நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கடவுளோட அந்த சக்தி, பராசக்தியோட ஒரு அருள் வந்து இருக்கு. ஓகே, அவங்களோட கருணை பார்வை உங்க மேல இருக்கு. அதனால உங்க லைஃப்ல எல்லா பிரச்சனைகளையும் கடந்து நீங்க வந்து வெளியில வருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதாவது ஒரு நம்மளோட ஆன்மாவோட தொடர்புடையது இந்த அம்மன் வந்து உங்களுடைய ஆன்மாவோட, பார்வதி அம்மன் வந்து தொடர்புல இருக்காங்க. ஸோ அதனால உங்களை வந்து அவங்களுக்கு வந்து போன ஜென்மத்துல அதுக்கு எத்தனை ஜென்மம் நீங்க எடுத்திருந்தாலும் உங்களை வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இது எத்தனாவது ஜென்மம் உங்களுக்குன்றதும் கூட அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து அந்த சந்தோஷத்தை வரவேற்கிறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுக்கலாம். அம்பல் என்ன மெசேஜ் சொல்றாங்க உங்களுக்கு? ஸ்பெஷல் மெசேஜ். ஓ மை காட், அதாவது நிறைய வந்து துரோகங்களை சந்திச்சதுனால உங்களால வந்து நம்ப முடியல. முழு நம்பிக்கையா அவங்கள வந்து உங்களால நம்ப முடியல. இல்லை அவங்க முதுகில் குத்துன மாதிரி இவங்க நெஞ்சில் குத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் துரோகத்தை சந்தித்தவங்க. இனியும் ஒரு துரோகத்தை சந்திக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை, உடம்புலையும் தெம்பு இல்லை, மனசுலையும் தெம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெரியவரோ இல்லை ஒரு நீங்கள் குருவாக நினைக்கிற ஒரு குரு பொசிஷனில் உள்ளவரோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு லெவலில் இருக்கிற ஒருத்தரோ, அவர் வந்து அதாவது ஒரு நீதிபதி மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறவர், அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இப்போ வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா உங்கள் மாமனாராக கூட இருக்கலாம். ஓகே, அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லும் போது அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாமனார் அப்படின்னும் போது வந்து மருமகளை பார்க்காம தன் மகளை பார்த்தாலே இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து வந்திருக்காது. இப்போல்லாம் வந்து யூடியூப்பை திறந்தாலே இந்த டவுரி பிரச்சனை அது இதுன்னு வர்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ
உங்களுக்கான வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு வயதானவர்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் அதற்குரிய தீர்வை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து யார்ட்டையும் சொல்ல பிடிக்கல அப்படின்னீங்கன்னா நேராக நம்ம அப்பா கிட்ட போயிருங்க, சிவபெருமான் கிட்ட. அவர் உங்களுக்கான ஒரு வழியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜீவ சமாதி உங்களோட ஏரியாவில் வந்து பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன மெசேஜ் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது போராடுறதுக்கு கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, ஈஸியா கிடைச்ச வெற்றி வந்து ஞாபகத்துல இருக்காது. ஆனா கஷ்டப்பட்டு கிடைக்கிற வெற்றி என்றைக்குமே ஞாபகத்துல இருக்கும். அது ஒரு நம்மளோட ஹிஸ்டரிய சொல்லும் இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் அப்படின்றது. ஸோ நீங்க வந்து போராடி ஜெயிக்கிறதுல தாங்க அந்த கிக் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி போராட்டம் தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அதான் அதுல எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, நீ வந்து அதுக்காக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. பழையெல்லாம் பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு உன்னோட பர்சனல் க்ரோத்தில் அடுத்த ஸ்டெப்பில் என்ன உனக்கு அப்படின்றத வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீங்கள் வந்து ஹீல் பண்ணிட்டு அடுத்தடுத்த லைஃப்க்கு முன்னேறி போகிறதுக்கான வழியை வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, நீங்கள் பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வர்ற ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு செலிப்ரேஷனுக்கான ஒரு நேரம். ஸோ சில பேருக்கு இதை பார்க்குறவங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் வந்து வர ஆவணி மாதம் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். அது ப்ரெக்னன்சியாக இருக்கலாம், வெட்டிங்காக இருக்கலாம், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நீங்கள் வீடு வாங்குகிற ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்க சாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே, கடவுளுக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ரொமான்டிக் ஃபீல் உங்களுக்கு வந்து வரப்போகுது. நீங்கள் லவ்வில் வந்து ஒரு லவ் அஃபேர் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போகிறீங்க. ஒரு புதிய காதல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு சொல்லாங்க. யாரோ ஒருத்தரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இல்லைன்னா உங்கள் பழைய எக்ஸ் ஒருத்தரை சந்திக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் வந்து அந்த நினைப்புகள் வந்து வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை நீங்கள் வந்து கரெக்டாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பொசிஷனில் இப்போ வந்து அவங்க இருப்பாங்க. ஒரு ஃபைனான்சியலாகவே ஒரு ப்ராஸ்பரிட்டியாக ஒரு சக்ஸஸை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் அவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு நினைப்பீங்க அவங்கள பார்த்து. அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பணும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்து உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக வர இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆனால் நம்ம அதை சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து அவங்க இன்னொருத்தரோட கணவராக இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஜஸ்ட்டு ஹாய் ஹலோ பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் நம்மளோட லைஃப்க்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப இன்ஸ்பயர் அவங்க. ஓகே, அவங்களோட அந்த லீடர்ஷிப் ரோலை பார்த்துட்டு, அதாவது நீங்கள் பார்த்த பர்சன் வேறு மாதிரி இருப்பார், ஆனால் இப்போ பார்க்குறவர் வேறு மாதிரி டோட்டலி சேஞ்சாக இருப்பார். ஆனால் அந்த மனசு ஒரே மனசு தானே. ஸோ அந்த மனசு வந்து அந்த பார்க்கும்போது ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோ இல்லை மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீலோ இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்த சாப்டருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஓகே, அதனால் பழசை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ உள்ள லைஃப்பில் ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்க இப்போ உள்ள ஒரு லைஃப்பில் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, அடுத்த அதாவது ஒரு ட்ராமா மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜ். ஓகே, நம்ம வந்து ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொருத்தவங்க கூட நடிக்கணும். ஓகே, இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு ஹஸ்பண்ட் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோலை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பழசெல்லாம் லெட் கோ பண்ணிவிட்டு உங்களோட மைண்டை ரினியூ பண்ணுங்கள், புதுசாக ஒரு வாழ்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுப்பா, அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகேவா?
அதாவது இந்த உடம்பும் ஒரு வந்து கோவில் மாதிரி. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம கவனிச்சுக்கிறதும் நல்லது. இது எனக்கும் சேர்த்து தான் நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ நம்ம உடம்ப கவனிக்கிறதில்ல, நம்ம வேலையிலேயே ரொம்ப பிஸி ஆகிடுறோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி ஆகிடுச்சு. ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஷாப்பை. ஸோ அப்போ வந்து டஸ்ட் அலர்ஜி ஆனதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஆர் யூ ஸ்லீப்பிங்? உங்களோட தூக்கத்தில் வந்து ஒரு ட்ரீம் வர இருக்கு. ஓகே, அது எப்படிப்பட்ட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரீசண்டாக வந்து நீங்கள் ஒரு கனவு கண்டிருப்பீங்க, இல்லை அப்படின்னா கனவு உங்களுக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா ட்ரீம் வரணும்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்ல. நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ, நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு மிக அவசியம் என்ன அப்படின்னா ரெஸ்ட். கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. இதை வந்து சும்மா ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. இல்லை எனக்கு சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக, அது மாதிரி வேண்டாம். ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹெல்த்து கொஞ்சம் வந்து வீக்காக இருக்கும் இப்போ உங்களுக்கு, ஆனால் உங்களோட இன்ட்யூஷன் பவர் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, தேர்ட் ஐ ஓப்பனிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஹையாக இருக்கனால நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோதான் இருந்தாலும் வச்சாலும், ஆனால் அவங்க கேரக்டருக்கும் உங்கள் கேரக்டருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் கூட உங்களுக்கு முதல்ல இன்ட்யூஷனில் தெரிஞ்சிடும். ஓகே, அதனால் வந்து உங்களோட இன்ட்யூஷன் பவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கும். இது உண்மையா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. என்னோடய ஃபோனில் நம்ம கேமரா வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே கேமரா ஒர்க் பண்ணல. என்னன்னு தெரில, எனக்கு ஏதோ ரொம்ப நெகட்டிவிட்டியாக ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வேறு ஒரு ஃபோனில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துக்க சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட மைண்ட், பாடி, ஸ்பிரிட் எல்லாமே வந்து ஒரு பழங்கால முறைப்படி உள்ள அந்த இதிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, இல்லை எடுக்கிறதுக்காக திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்களோட அந்த ஹெல்த் செக்கப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அலோபதி போகாமல் ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துக்கும் போது அதோட வந்து உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். இப்போ உங்கள் ஒரு நாயோ பூனையோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருது அப்படின்றத கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குக்கெலாம் என் ஹஸ்பண்ட் டெய்லி போவாங்க, அவங்க கூட நாயெல்லாம் வர. ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கூட போனால் எங்கேருந்து வரும்னே தெரியாது, நம்ம கூட ஏதோ பேசுகிற மாதிரி நம்ம கூடவே சேர்ந்து அதை வாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட வந்து ஏதோ சொல்ல முயற்சி செய்யும், ஆனால் என்னால் நான் அது என்ன சொல்ல வருது அப்படின்றது வந்து என்னால் தெரியாது. ஆனால் ஒரு தடவை நான் ஒரு நாய் வந்து ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு, லாஸ்ட்டு மூச்சு விட்டுட்டு இருந்தது. அது மட்டும் எனக்கு சொல்லுதுன்னு மட்டும் எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. நான் அதுக்கு ஹீலிங் கொடுத்தேன். ஸ்ட்ரீட்டில் யார் பார்க்கல, எனக்கு அதெல்லாம் வந்து அந்த டைமில் ஒன்றுமே தோணலை. கடவுளே, இது வந்து ஒரு சீக்கிரம் அவங்கள கூப்பிட்டுக்கோங்க, அவங்க கஷ்டப்படுறது என்னால் தாங்க முடியல அப்படின்னு தான் நான் ஹீலிங்கே கொடுத்தேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. அந்த டாக் ஸ்ட்ரீட் டாக் தான். அப்போ இருந்தே எனக்கு வந்து ஒரு மைண்டில் என்னன்னா, ஒரு அனிமல் கம்யூனிகேஷன் வந்து நம்ம படிக்கணும், ஒரு அந்த ஸ்பிரிட்லாம் என்ன சொல்கிறாங்கன்றது வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அது இன்னும் படிக்க முடியல. கடவுள் கூடிய சீக்கிரம் எனக்கு அதை படிக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி கொடுக்கணும், எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும், அதையும் கற்றுக்கணும்னு ரொம்ப எனக்கு ஆசை இருக்குது. நீங்களும் அதே மாதிரி இந்த அனிமல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அதை கற்றுக்கும் போது உங்களோட
பெட் அனிமல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்றத வந்து ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பெட் அனிமல் வளர்த்துட்டு அது வந்து இப்போ இல்லை உயிரோட, ஆனால் இப்போ வேறு அனிமல் வச்சு வேறு டாகு கொண்டு வந்துட்டீங்க. உள்ள டாக் என்ன நினைக்கிறாங்க, அவங்கவுங்க கூட எப்படி கனெக்ட் ஆகிறாங்கன்றத வந்து அதில் தான் கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களோட பாஸ்டில் நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்க, ப்ரெசண்ட்டில் எப்படி இருந்தீங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ற அந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னோட பாஸ்ட்டை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது சொல்லணுன்ட்டு நானும் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. அது சொல்கிறதுக்கு இன்னமும் நாள் வரல. ஏன்னா எல்லாரும் அதை எப்படி எடுத்துக்கிடுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம், கூடிய விரைவில் சொல்லலாம். அதாவது பிளான்ட் மெடிசின் தான். ஸோ மலர் மருத்துவம், ஆயுர்வேதிக், இந்த மாதிரி வந்து ஒரு பிளான்ட் வைஸ் ஒரு மெடிசினில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் மைண்டுக்கும் சரி, இப்போ உங்களுக்கு பாடியில் ஒன்றும் இல்லை, தூக்கம் மட்டும்தான் வரல அப்படின்னா தூக்கத்திற்கான அந்த மலர் மருந்துவம் இருக்கும், உங்கள் மைண்டை வந்து காம் பண்ணி தூங்க வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கோஆப்ரேஷன் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட பாடிக்குமே உங்களோட கோஆப்ரேஷன் வேணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப இப்போ டயர்டாக இருக்கீங்கன்றது உங்கள் கார்டில் இருந்தே தெரியுது. ஸோ அம்பாள்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு காமன் ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு இவ்வளோ நாள் இருந்த ஒருத்தவங்க, இப்போ கல்யாணம் ஆகாதவங்கள நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவங்க இப்போ வந்து அவங்களோட லவ்வை வந்து உங்ககிட்ட சொல்லலாம். அதற்குரிய நேரம் காலம் மாதிரி தான் தோணுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஒரு காதல் கை கூட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் அதை வந்து ஓகே பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக அந்த பாதையில் கொண்டு போய் நீங்கள் மேரேஜில் கண்டிப்பாக நிப்பாட்டணும். ஓகே, ட்ரஸ்ட் பண்ணணும். எந்த விதத்துலேயும் அவங்கள வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து லவ்க்கு ஓகே சொல்லுங்கள். ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து தள்ளி போட்டு வைங்க அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு ஆத்தென்டிக் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா திருப்பி அவங்க உங்ககிட்ட வருவாங்க, உங்கள் லவ்வை சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து அப்போ அதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ், அதாவது உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுது, உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, அதை வந்து கேட்டு அதன்படி நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட நாலேஜில் வந்து அது ஓகேவா இருக்குது, எனக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பர்சன், குட் பர்சன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்பிக்கை, நீங்கள் வந்து ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பர்சன். ஸோ நீங்கள் கடவுள்கிட்ட வந்து நம்பிக்கை சொல்லுங்கள், என்னோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சு தரது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் எனக்கு ஓகே பண்ணாலும் உங்களோட தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட ஒரீஸ் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கவலை எல்லாம் ஓகே அம்பாள்கிட்ட வந்து சொல்லி அதெல்லாம் தீர்த்து கொடுக்க சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி தான் எல்லா கார்ட்ஸும் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஓகேவா தோணுது, அவங்களோட லவ்வை வந்து எங்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்வதி அம்மன்கிட்ட கேளுங்க. இந்த கேதார கௌரி விரதம்லாம் இருக்கும், அந்த மாதிரி சில விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு என்ன விதியில் எழுதி இருக்குதோ அந்த விதியவே மாற்றி எழுதுகிற சக்தி வந்து இந்த சக்திக்கு உண்டு, இந்த பராசக்திக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து அம்பாள்கிட்ட வந்து ஒரு கருணையோட
நீங்கள் எனக்கு ஒரு கண் பார்வை, அம்பாலோட ஒரு நிமிஷம் கண் பார்வையே போதும் உங்கள் வாழ்க்கையவே மாற்றுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு எனர்ஜி அவங்க லைஃப்பில் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறதையுமே வந்து அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு பவர் வந்து கொடுப்பாங்க, எனர்ஜி கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்லா சேலஞ்சஸையுமே நீங்கள் வந்து மீறி வர்றதுக்கு அவங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, என்ன நிறைய கார்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் வந்தது. ஸோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கௌரி விரதம் இருக்கலாம். ஓகே, கேதார கௌரின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை கௌரி விரதம் கூட சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஆடிப்பூரம். ஸோ பூரம் அன்னைக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்து நீங்கள் வந்து அம்பாளை வழிபாடு செய்யும் போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள பிரச்சனைகள் பூரா சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. இப்போ வந்து புதுசாக வந்து யூடியூப்பில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்கள் எத்தனை ஹைப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் வீடியோ. ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. செகண்ட் பைல் பூமாதேவி யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. பூமாதேவி அப்படின்னா நீங்கள் ஆண்டாள் நாச்சியார்னு எடுத்துக்கலாம். ஓகே, அவங்களோட மறு அவதாரம் தான் அவங்க. அந்த துளசி செடிக்கு கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து ஆழ்வார் வந்து வளர்ப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான். ஓகே, அவங்க வந்து கண்ணன் மேலே உள்ள லவ்னால அவங்க வந்து கண்ணனுக்காக எது வேணாலும், கிருஷ்ணர் கண்ணர் எல்லாம் ஒன்று தான், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாலையெல்லாம் வந்து தொடுத்து அம்பாள் வந்து கொடுப்பாங்க. சூடி கொடுத்த சொற்கொடியோ சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போயிடுச்சு அது. யாருக்காவது தெரிஞ்ச அந்த வேர்டை சொல்லுங்கள். சூடி கொடுத்த அதுக்கப்புறம் எனக்கு தெரில, யாருக்கு தெரியுமோ அதை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தொடுத்த மாலையை வந்து அந்த கிருஷ்ணர் வந்து ஏற்றுக்கிடுவார், கண்ணன் வந்து ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து திருமணம் செய்வதற்காக வந்து ஒரு மணப்பெண் கோலத்தில் கூட்டிகிட்டு வந்து அப்படியே சாமி கூட போய் ஐக்கியமாயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு ஆடிப்பூரம் விழா அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஸோ நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்தில் உள்ள மகாலட்சுமி அம்மன், பூமாதேவி அம்மன், அதாவது வைணவ ஸ்தலம் எதுலனாலும் பெருமாள் கோவிலில் நீங்கள் வந்து அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்சது எது, சந்தனம், குங்குமம், மஞ்சள், வளையல் எல்லாமே வந்து நாளைக்கு சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம். அது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட லவ் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, நாளைக்கு ஆண்டாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு லவ்வில், ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அம்பாள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆண்டாள் அம்மாட்ட. ஓகே, சூடி கொடுத்த சுடற்கொடியால்னு நினைக்கிறேன், அந்த வேர்டு எனக்கு தெரில. சாரி, யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, ஓ மை காட், சூப்பராக இருக்குது கார்டு எல்லாமே. இங்கே பாருங்கள், எல்லாமே ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட், பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு நிறையா. அதாவது ரொம்ப நாளா தீராத பிரச்சனையில இருந்த உங்களுக்கு இப்ப வந்து நல்வழி கிடைக்க போகுது. ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்க லைஃப்ல வந்து வரப்போறாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மூணுமே வந்து பாருங்க வெற்றிக்கான கார்டு தான்.
ஓகே, இது 3 கார்டுமே வெற்றிக்கான கார்டு தான். ஓகே, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு நிறைய நாள் தூங்காமல் இருந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு தேர்ட் பர்சன் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி கொடுக்க போகிறாங்க. அவங்க வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், இல்லை டேரட் ரீடராக இருக்கலாம், ஹீலராக இருக்கலாம், ஓகே, ஒரு ட்ராமா ஹீலராக இருக்கலாம். எந்த வித ஏதோ ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் அவங்க கொண்டு வருவாங்க. எதுவுமே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கலாம், ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு லேடியாக இருக்கலாம், இல்லை உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வர ஒரு உறவினராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்ற போகிறாங்க, வழிகாட்ட போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து வழிகாட்டுறதுக்கு ஒரு தேர்ட் பர்சனை அம்பாள் வந்து உங்கள் வீட்டுக்கு கூட அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ இது இப்படி தான் ட்ரீட் பண்ணணுமா இந்த விஷயத்த அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வர்றவங்க கண்டிப்பாக ஒரு தேர்ட் பர்சன், ஒரு லேடியாக தான் இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் லேடி. ஓகேவா, அந்த லேடிக்கு வந்து யாரை எப்படி எந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக தெரியும் அவங்களுக்கு. ஓகே, ஆனால் அவங்களுக்குள்ளேயும் தாய்மை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து. ஆனால் அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் சரி பண்ணலான்ற ஒரு ஐடியாவை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வெற்றி வந்து உங்களுக்கு கை கெட்டும் தூரத்தில் தான் இருக்குது. ஓகே, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவை தைரியம் மட்டும்தான். ஓகே, அது வந்து பணப்பிரச்சனையாக கூட இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம். ஓகே, ஒரு பணம் எங்கேயாவது லாக் ஆகிருக்கலாம், அது உங்களுக்கு வெளியில் வர முடியாமல் அந்த பணத்தை எண்ணி நீங்கள் பிரச்சனையில் இருக்கலாம். இல்லை பணமே வரல, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து என்கிட்ட இருந்து தூரமாக தான் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பணம் உங்களை தேடி தானாகவே உங்கள் கைகளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக யார்ட்டையோ பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருந்தீங்கன்னா அவங்களே தானாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து உங்களுக்கு அந்த மகாலட்சுமியின் மறு வடிவமான அந்த ஆண்டாளம்மா வந்து கொடுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பணத்தை வச்சு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து யார் கூட வேணாலும் இருக்கலாம். அம்மா அப்பா கூட இருக்கலாம், அண்ணன் தம்பி கூட இருக்கலாம், அக்கா தங்கச்சி கூட இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட இருக்கலாம். ஆனால் பணத்தை வச்சு ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த பிரச்சனையை வந்து இப்போ சால்வ் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மகாலட்சுமி அம்மாவே வந்து மறு உருவமாக ஆண்டாள் அம்மா உருவத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த பர்சன் உங்களுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களோட பர்சனோட நேம் வந்து இந்த தனலக்ஷ்மி அப்படின்னு இருக்கலாம். ஓகே, இல்லை உங்கள் தனம், அதாவது ஒரு செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர், லக்ஷ்மி, புஷ்பா, ஓகே, மல்லிகா, தாமரை செல்வி, அந்த மாதிரி உள்ள நேம் இருக்கலாம். ஓகே, கோதை, பேர் என்ன பேர் இருக்கும், கோமதி. ஓகே, இந்த மாதிரி ஒரு பெயருடைய ஒரு பெண்ணாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஓகே, நீலா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நேம் இருக்கலாம். ஓகே, ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நேம் வந்து ராம், கிருஷ்ணா, அதாவது சுக்ரனோட பெயர்கள் அத்தனையுமே வச்சுக்கோங்களேன். ராம், கிருஷ்ணா, கோகுல கிருஷ்ணன், கோகுல கண்ணன், ஓகே, திருப்பதி, வேற என்ன நேம் இருக்கு, பெருமாள், ஓகே, கோதண்டராமன், பலராமன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ராமகிருஷ்ணன், ராமச்சந்திரன், ராம்நாத்,
இந்த மாதிரி ராமர் கிருஷ்ணரை குறிக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே ஓகே அவங்களோட நேமா இருக்கலாம். இவங்க வந்து உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், இல்லை அவங்களால உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு மணி வரவு இருக்கு. ரொம்ப நாளாக வந்து கொடுக்காத ஒரு பணத்தை அவங்க வந்து கொடுக்க வைப்பாங்க. ஒரு தேர்ட் பர்சனாக அவங்களுக்கு வந்து அவங்க ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரில. நீங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நான் நேம் சொல்ல வேணாம்னு நினச்சேன். ஆனால் அவங்க பிரபஞ்சம் வந்து எனக்கு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் வந்து சொன்னேன். த எம்பரர் வந்திருக்காங்க. ஸோ லாஜிக்காக அவங்க உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ்க்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து அது வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அந்த தேர்ட் பர்சன் உங்களுக்கு சொல்லி கொடுத்த முறைப்படி நீங்கள் போனீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஒரு லீடர்ஷிப், ஒரு டீம் ஒர்க் மாதிரி இது வந்து நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாலிட் பர்சன் தான். ஸோ உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதாவது திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை அறுத்தவன் வினை அறுப்பான் இல்லையா? ஸோ அது என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நல்லதே நினைப்போம், நல்லதை நினச்சி தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் அந்த பணத்தை கொடுத்துருப்பீங்க. அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் வினை, அவங்களுக்கு தான் கர்மா, உங்களுக்கு கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்குனீங்களோ, இப்போ 4 ஸ்டெப்பு கீழே இறங்குனீங்கன்னா 16 ஸ்டெப்பு நீங்கள் மேலே ஏறுவீங்க. ஓகே, ஒரு பிரில்லியன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஈகோ கிளாஷ் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட அந்த பிரில்லியன்ட் ஐடியாஸ்னால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் நீங்கள் பண்ணணும். கம்யூனிகேட் கிளியர்லி. ஓகே, கரெக்டாக பேசணும். என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்றதை யோசித்து கரெக்டாக அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கரெக்டான ஸ்பீச் உங்களுக்கு வேணும். என்ன சொல்ல வரீங்கன்றதும் கிளியராக இருக்கணும். அதே நேரத்தில் கரெக்டாக அந்த விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ராவல் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அது ஷார்ட் ட்ராவலாக இருக்கலாம், லாங் ட்ராவலாக இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பாட்டு கேட்குறது, பாட்டு பாடுறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, இல்லை வந்து நீங்கள் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து தண்ணீரில் வந்து ஒரு அதாவது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்லுவாங்கல்ல, அந்த தண்ணீரில் வந்து ஒரு மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு அந்த தண்ணி குடிப்பாங்க. அப்போ வந்து அந்த எனர்ஜி ரொம்ப நிறைய வரும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற பர்சனாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு மியூசிக்னால் ரொம்ப உயிராக இருக்கும். இப்போ வேலை செய்கிறீங்க கிச்சன்லனா கூட மியூசிக் கேட்டுக்கிட்டே தான் வந்து வேலை செய்வீங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மெலோடியஸ் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால் இப்போ இளையராஜா சாரோ, ஹரிஹரன் சாரோ, இல்லை இந்த மாதிரி வந்து வித்யாசாகர் இருக்காங்க, அவங்களோட சாங்ஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சவுண்டு சாங்ஸ்லாம் பிடிக்காது. மெலோடி சாங்ஸை வந்து நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா உங்களோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப இதம் தரக்கூடிய ஒரு சாங்ஸு. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நான் ஒரு 3 பேரோட காம்பினேஷனோட சாங்ஸ்க்கு வந்து கேட்பேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஆகிடும். அது எதுனா எஸ்பிபி சார் ப்ளஸ் மோகன் ப்ளஸ் இளையராஜா மியூசிக். ஓகே, அந்த மாதிரி ஒரு 3 பேர் காம்பினேஷன் சாங்ஸ் வந்து கேட்டோன்னா அப்படி ரொம்ப என்னையவே நான் மறந்துடுவேன். அந்தளவுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதோ சாங்ஸ் கேட்டுட்டு உங்களை வந்து நீங்கள் எனர்ஜி பண்ணிக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி கிராட்டிடியூடு லிஸ்ட்டு டெய்லி ஏதோ ஒரு கிராட்டிடியூடு குரூப்பில் இருப்பீங்க. ஓகே, டெய்லி கிராட்டிடியூஷன் எழுதுகிற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு வர்ற இன்ட்யூட்டிவ் மெசேஜ் எல்லாம் வந்து
யூனிக்காக இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து ரிவீல் பண்ணி அதை எப்படி கரெக்டாக கொண்டு போகிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, எனக்குலாம் வந்து கரெக்டாக இன்ட்யூஷன் பவர் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுனாலும் முதல்ல தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு விஷயம் என்னை சார்ந்தவர்களுக்கோ எதோ இல்லை மற்றவர்களுக்கு, இப்போ உங்க கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கோ வீட்டில் ஏதாவது நல்லது நடந்தாலும் அது எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அது ஒரு மைனூட்டாக தெரியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பாக இருக்குது அப்படின்றனாலும் அதுவும் எனக்கு வந்து ஜிங்க் ஆயிடும். அது வந்து நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கும் ஆகலாம். ஓகே, அதாவது அது வந்து சைக்கிக் ஹீலிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், அது வந்து ஒரு பாடி, சோல், மைண்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஹீலிங் வந்து நமக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். அது வந்து அந்த கடவுள் வந்து நம்ம கோவில் போகும்போது அந்த ஹீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோவில் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஹீலிங்கை வந்து நீங்கள் திருப்பி வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய நம்ம கர்மா தான் பற்றி பார்க்குறோம், ஜாதகத்துலேயும் அதான் பார்க்குறோம், இங்கே டேரட்லேயும் அதான் பார்க்குறோம், நம்ம வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்லேயும் அதில் ரெக்கார்டிங்லேயும் அதுதான் பார்க்குறோம். ஸோ எனக்கு கர்மா ரொம்ப கனெக்ட் ஆகிறதுனால திடீர்னு சொல்லிட்டு நான் கோவில் போயிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு நம்மளே வந்து திருப்பி வந்து நம்மளை எனர்ஜியை வந்து நம்ம திருப்பி கொண்டு வர்றதுக்கு, நம்மளை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சக்தி வழிபாடோ இல்லை வந்து ஏதோ ஒரு கோவிலில் போய் நம்ம ஆத்மார்த்தமாக நம்மளோட அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவிட்டியை கூட்டிகிட்டு வரணும். அது வந்து ரொம்ப ரொம்ப மிக அவசியமான ஒன்று. அதனால தான் நான் அடிக்கடி வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போயிடுவேன். அது வந்து எனக்கு ட்ரீமில் சொல்லுவாங்க, இந்த கோவிலுக்கு வா அப்படின்னு. நான் அந்த கோவிலுக்கு எப்படியாவது கிளம்பி போயிடுவேன். நான் ரூன்ஸ் நானே நினச்சிட்டு இருக்கேன் கிளாஸஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. டேரட் ரீடிங், ஆகாஷிக் கார்ட்ஸ் ரீடிங், ரூன்ஸ் கிளாஸு இதெல்லாம் எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. சரி பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு லக்கி விஷயம் உங்களுக்கு வேணும், இல்லை எனக்கு வந்து இப்போ நான் அந்த விஷயத்த செய்யலாமா வேணாமான்னு இப்போ டேரட் எப்படியோ அது மாதிரி நீங்கள் ரூன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த நார்ஸ் புராணம்னு சொல்லுவாங்கல்ல, அதில் உள்ள இந்த ரூன்ஸ் பழங்காலத்தில் வந்து இந்த ரூன்ஸை பற்றி வந்து நம்ம எப்படி இந்த குகைகளுக்குள்ளெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் எழுதி வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி இது வந்து பழங்கால சிம்பிள்ஸ். இதன் மூலம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமா, அது செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்ற விஷயம்லாம் இந்த ரூன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்களோட ஒரு சிம்பிள், இப்போ அஸ்ட்ராலஜியே எடுத்துக்கோமே, அஸ்ட்ராலஜி வந்து ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட் அதில் ஃபியூஸ் சிம்பிள் வருது. ஸோ அது இப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து அந்த லக்கிக்காக இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது நல்லாவே தெரியுது எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். கிறிஸ்டல் ஹீலிங் கற்றுக்கலாம். கிறிஸ்டல் ஹீலிங் வந்து நம்ம கிறிஸ்டல் ஒரு கிறிஸ்டல்ஸ்க்கும் ஒரு பவர் இருக்குது. ஓகே, எந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்றத வந்து கற்றுக்கிறதா இந்த கிறிஸ்டல் ஹீலிங்ஸ். இது மாதிரி கோர்ஸ்கெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு மெசேஜஸ் தான். ஸ்பிரிட், இப்போ ஒரு ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்களேன், உங்களோட இறந்தவர்களோட ஆவி கூட பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து அதுவும் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. சரி பார்க்கலாம், கடவுள் நமக்கு சீக்கிரம் அதுக்குரிய இதை கொடுக்கணும். அவங்களோட சில மறைந்த உண்மைகளை வந்து நம்ம வந்து அதன் மூலம் வந்து கற்றுக்கலாம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களோட ஃபீலிங் என்னன்றதெல்லாம் கற்றுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான ஒன்று. மற்றபடி வந்து அது ரொம்ப கரெக்டாக டீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் அது அந்த ஸ்பிரிட் கைஸ் வந்து சொல்லுவாங்க பாருங்க, ஒருத்தருக்குலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சில நேரம் நம்மளே பயப்படும்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் இது வரைக்கும் அதை உணர்ந்தது இல்லை. ஓகே, அதை படிக்கலாம், சரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து
உங்கள் கைகளில் வந்து யார் மூலமாவது உங்களுக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட அமைதி ஒரு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஒரு வந்து ஒரு இப்போ வந்து நீங்கள் அமைதியாக இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே உங்களை தேடி வந்துடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்தையும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப், உங்களுக்கு வந்து செல்ஃப் பவர் கிடைக்கும். எனர்ஜி, உங்களுக்கான எனர்ஜி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அம்பாள் சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் பர்சனாக இருக்க போகிறீங்க. ஓகே, உங்களோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்னவாகணும்னு விரும்புகிறீங்களோ அதுவாக கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாலே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நினச்சதை நம்ம அடைஞ்சிருவோம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து தேவை இன்னர் ஸ்ட்ரென்த். ஓகே, உங்களோட உள்ள வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கணும், உங்களோட இன்ட்யூஷன் பவர் அதிகப்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களோட பியூட்டி, எப்பயுமே உங்களோட பியூட்டிக்கு வந்து ஒரு தனித்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த அழகு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடமாக இருங்க. ஓகே, யாரோட கட்டுப்பாட்டிலையும் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ரீடத்தை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட அழகு வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது. அழகுனா பியூட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேச்சுரலாக பார்க்குற ஒரு அழகுன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து உங்களோட உள் மனதோட அழகுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு பியூட்டியுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. ஹைப்புன்னு போகிற ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஹைப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ.